ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: قل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இஸ்லாம் பரவலாக உலகெங்கிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தடுக்க முடியாத அளவுக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மிக பிரமாண்டமாய் ஆகிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றை குறித்து நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக ஒரு இடத்திற்கு சென்றால் முதலாவதாக மஸ்ஜிதை கட்டுவார்கள். ஒரு பள்ளிவாசலை கட்டி முடித்துவிட்டு அதன் மூலமாக தங்களுடைய தீனுல் இஸ்லாத்தை வளர்ப்பதற்குண்டான காரியங்களில் ஈடுபடுவார்கள். எங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை கட்டுகிறார்களோ, பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ, அதோடு சேர்த்து ஒரு காரியத்தை செய்வார்கள். அந்த காரியம்தான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்றால், அப்படி என்ன செய்வார்கள்? பள்ளிவாசலோடு சேர்த்து மதரசாவை நிறுவுவார்கள், மக்தப மதரசாவை ஏற்படுத்துவார்கள். அங்கிருந்து கல்வி கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பிள்ளைகள் குர்ஆனை கற்க வேண்டும், தீனுல் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், கொள்கைகள் குறித்து பிடிமானத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒழுக்கங்கள் என்ன என்பதை எல்லா விஷயத்திலையும் அதை குறித்து பேச வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல்வேறு காரணங்களை உடைய, அம்சங்களுடைய மக்தப மதரசாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் திண்ணை தோழர்கள். உலகெங்கிலும் சஹாபாக்கள் பிரயாணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பயணத்தை எப்படி அமைத்துக் கொண்டார்கள்? உலகெங்கிலும் போய் இஸ்லாத்தை பரப்புவதற்காக பயன்பட்டார்கள் அல்லவா அந்த சஹாபாக்கள். அவர்களினுடைய முதல் ஆலயம் திண்ணை என்பதுதான். மஸ்ஜித் நபவியினுடைய அந்த திண்ணை தோழர்கள் பிரபல்யமானவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் என்பது வளர்ந்தது, தலை தோங்கி நிற்கிறது, இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது பள்ளிவாசல் கட்டுவதை மட்டும் நிறுத்தாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு மகத்தான பணி என்னவென்றால், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அவர்கள் தலைவர்களாக, பள்ளிவாசலினுடைய முத்தவல்லிகளாக, பள்ளிவாசலினுடைய இமாம்களாக, ஆசிரியர்களாக, இன்னும் பல்வேறு பிரமாணத்திற்கு போகிற அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு கல்வி எப்படி போய் சேருகிறது, தீன் எப்படி போய் சேருகிறது என்பதை கண்ணும் கருத்துமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், அதை செயல்முறைப்படுத்தினார்கள். இன்று வரைக்கும் மக்தப மதரசா என்பது உலகெங்கிலும் பல்வேறு இடங்களில் இருக்கிறது, சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் நாம் போகிறோமோ, பள்ளிவாசல்களை பார்க்கிறோமோ, மினாராக்களை நம்முடைய கண்முன் நிறுத்துகிறோமோ, அங்கெல்லாம் ஒரு சின்ன வடிவிலாவது ஒரு மதரசா என்பது, அப்படிப்பட்ட நிறுவனம் என்பது இருப்பதை பார்க்கிறோம். அந்த பிள்ளைகள் ஓதிக்கொண்டிருப்பார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் தான் இந்த சமூகத்தினுடைய பாதுகாவலர்கள். எதிர்காலம் குறித்துண்டான சிந்தனை, அந்த பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்பதை குறித்து யோசிக்கிற போது, அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஆயுதம் மக்தப் மதரசாக்கள் தான். இன்றைக்கும் கூட நம்முடைய வயதுகள் கூட கூட அதிகரிக்க நம்முடைய மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள், கல்விகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இருந்தாலும் நாம் பெரும்பாலும் கற்ற அந்த கல்விகளும் ஒழுக்கங்களும் எங்கிருந்து அது துவங்கியது,
எங்கே கற்றது நம்முடைய நினைவில் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் மக்தப் மதரசாவில் கற்றதுதான். மக்தப் ஆசிரியர்கள் குரானை எப்படி எடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். குரானை இப்படி வைத்திருக்க கூடாது, தொடைக்கு பக்கத்துல காலு பக்கத்துல அப்படி கொண்டு வரக்கூடாது, அது ஒழுக்கம் இல்ல, நெஞ்சோடு அணைத்து கொண்டு வர வேண்டும், பொது செய்தவர்களாக அந்த குரானை தொட வேண்டும், இப்படி ஓத வேண்டும், எப்படி திறக்க வேண்டும், குரானை திறப்பதற்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, மூடுவதற்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, அதற்கென துவா இருக்கிறது, கழிவறைக்குள் போகிற போது என்ன துவா ஓத வேண்டும், வெளியே வருகிற போது எந்த காலை எடுத்து வைக்க வேண்டும், வெளியே வந்ததற்கு பிறகு என்ன துவா ஓத வேண்டும், அனைத்தும் நாம் கற்றது மக்தப் மதரசாவில் தான், சிறு குழந்தைகளாக இருக்கிற போதுதான். அந்த கல்விதான் இன்றைக்கு நம்மை மார்க்கத்தில் பிடிமானம் உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், குழந்தைகள் தெளிவாக பேச தெரிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை கற்றுத்தர வேண்டும். எந்த வசனம்? சூரா பனி இஸ்ராயீலுடைய கடைசி வசனம். அந்த வசனத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதன்மையாக சொல்லித் தர வேண்டும். அது என்ன வசனம்? குல் அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தகிது வலதன் வ லம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி வ லம் யகுல் லஹு வலிய்யுன் மினல் துல்லில் வ கப்பிர்ஹு தக்பீரா. அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு குழந்தைகள் இல்லை, இணை துணை இல்லை, அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை, அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. அவனுடைய புகழை ஓங்கி ஒழிக்க வேண்டும், அவனுடைய தக்பீரை சொல்ல வேண்டும் என்ற பொருள் கொண்ட அந்த வசனத்தை தான் நம்முடைய குழந்தைகள் பேச துவங்குகிற போது நாம் முதன்மையாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய வசனம் என்பார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொள்கை என்பது எவ்வளவு மிக முக்கியமானது. இளைஞர்கள் நன்றாக வளர்கிறார்கள், ஒரு கட்டத்தில் தீனை விட்டு தூக்கி எரிந்து விட்டு போகிற ஒரு சூழல் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த பையனா இப்படி செஞ்சாரு, இந்த இளைஞரா இப்படி செஞ்சாரு, மார்க்கத்தில் பிடிமானம் உள்ள ஒரு ஆளாயிற்றே, முதல் சஃபில் இன்று தொழக்கூடிய நபராயிற்றே, இவரா ஏமாற்றினார் என்று யோசிக்கிறோம். கள்ள தொடர்புகள் ஏற்படுவதற்கு இவரா காரணமாக இருந்தார், நல்ல பாரம்பரியத்தில் குடும்பத்தில் வளர்ந்தவர் அல்லவா என்றெல்லாம் யோசிக்கிறோமே. இதனுடைய முதல் காரணம் என்னவென்றால், பிஞ்சு குழந்தைகளாக இருக்கிற போது அவர்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய கொள்கைகள் போய் சேர்க்கப்படவில்லை. எந்நேரமும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உணர்வு இருக்கிற எந்த குழந்தையும் அந்த பிஞ்சு வயதே நாம் அவர்களுக்கு அந்த உணர்வை மட்டும் பதிய வைத்து விட்டோம் என்று சொன்னால் எங்கே போனாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்வார்கள். மார்க்கத்திற்கு முரணாக எந்த காரியத்தையும் அவர்கள் கையில் எடுக்க மாட்டார்கள். அடிப்படையில் அந்த குழந்தைகளாக இருக்கிற போது மக்தப் மதரசாவில் அவர்கள் கற்கக்கூடிய அந்த கல்விதான் கடைசி வரைக்கும், மௌத்து வரைக்கும் அவர்களுடைய ஒழுக்கத்திற்கும் நேரிய வழிக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட மிக முக்கியமான மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மக்தப் மதரசா விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். ஒரு மஹல்லா உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதனுடைய அடையாளமே மக்தப் மதரசா தான். குழந்தைகள் எதை பார்க்கிறார்களோ அதைத்தான் தங்களுடைய வாழ்வில் செயல்படுத்துகிறார்கள். இன்றைக்கு குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள்? அதிகமாக அவர்களுக்கு என்ன காட்டப்படுகிறது? எதோடு பின்னி பிணைந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாடல்களை கேட்கிறார்கள், பாடல்களை சேர்ந்து நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதடுகள் அசைகிறது, அந்த வரிகளை அவர்களும் மொழிகிறார்கள், சந்தோஷப்படுகிறோம். என்ன ஞாபக சக்தி, மன சக்தி, இந்த சின்ன வயசுல இப்படி அழகா பாட்டு பிடிக்குது. நடனம், அதே ஸ்டெப்பை இந்த குழந்தை போடுகிற போது என்ன திறமை இருக்கிறது நம்முடைய குழந்தைக்கு என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். எப்படி எந்த விஷயத்தை அவர்கள் அந்த குழந்தைகள் பார்க்கிறார்களோ அதைத்தான் நம்முடைய வாழ்விலே, அந்த குழந்தைகளுடைய வாழ்விலே அப்படியே எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக நாம் தர வேண்டியது குர்ஆனையும் ஹதீஸையும். மதரசாவினுடைய அந்த சூழலை, பிள்ளைகள் தொப்பி போடுவதும் ஹிஜாபை அணிந்து கொண்டு பெண் குழந்தைகள் வருவதும், மற்ற நேரத்தில் நம்ம சொன்னா அவங்க வித்தியாசமா நம்மளை பார்ப்பாங்க. ஹிஜாபா போடணுமா? குட்டி குழந்தைகள், சின்ன குழந்தைகள் மதரசாவுக்கு போக வேண்டும், பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்றால் முதல் அவர்களே தேட ஆரம்பித்து விடுவார்கள். எங்கே மஃப்தா இருக்கிறது, மக்கன்னா இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்கிற அந்த உணர்வு எது தருகிறது என்றால், மக்தப் மதரசாவினுடைய கல்வி என்பது அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
மதரசாவிலே ஆரம்ப கல்வியாக அவர்களுக்கு தரப்படுகிற அந்த கல்விகள் இருக்கிறதே, அதைத்தான் அவர்கள் இறுதி வரைக்கும் கடைபிடிக்கிறார்கள். அல்லாஹ் ரசூலை பற்றி மதரசாவில் பேசப்படுகிற அந்த விஷயங்களை கேட்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவருடைய மனதிலே பதிந்து விடுகிறது. அவர்கள் இறுதி வரைக்கும் அல்லாஹ் ரசூலை குறித்து பேசுகிறார்கள். ஈமானிய சிந்தனை உள்ளவர்களாக அவர்கள் வளர்கிறார்கள். அந்த ஈமானிய சுவையை நாம் அவர்களுடைய உள்ளத்திலே தந்துவிட வேண்டும். அது வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு எவ்வளவு பெரிய ஆற்றலாலும் ஷைத்தானிய சிந்தனைகளாலும் அவர்களுடைய மனதை கெடுக்க முடியாது என்கிற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சிறுவர்களை அழைத்து ஒழுக்கங்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கிறார்கள், சின்ன வயது பிள்ளை, 10 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட என்ன பெரிய செய்தியை அவர்களுக்கு கற்றுத்தர முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய செய்தியை சொல்லித் தந்தார்கள். நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும், வேற யார்ட்டையும் தேவையாக கூடாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல்ல அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு அப்புறம் எந்த காரியத்தை கொண்டு நம்முடைய செயல் முடிவடையுமோ அதை செயல்படுத்து, துஆ அல்லாஹ்ட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, என்னால் ஒரு விஷயம் முடியாது என்று நீ அப்படியே துவண்டு விடாதே, என்ன நினைச்சாலும் முடிஞ்சிடும், ஆனா என்னாலதான் அது முடியும், நான் இல்லைன்னா அது நடக்காதுங்கிற பெருமையும் வந்து விடக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கிற போது சொல்லித் தருகிறார்கள். அதற்கு பிறகு நாம் எல்லாம் தெரிந்த பிரபல்யமான ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகமே சேர்ந்து ஒரு பாவத்தை, ஒரு கெடுதியை உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஒரு கெடுதியை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட முடியாது, அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல். ஒரு நன்மையை அல்லாஹ் உனக்கு நாடவில்லை, ஆனால் உலகம் சேர்ந்து நன்மையை நாட வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், திட்டம் இல்லாமல் ஒருபோதும் அவன் நாடாத ஒரு விஷயம் இந்த உலக மக்களே சேர்ந்தாலும் நடக்காது என்கிற அந்த சிந்தனையை, ஆழிய சிந்தனையை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வயது குழந்தைக்கு கற்றுத் தருகிறார்கள் என்றால் அந்த குழந்தைக்கு அந்த செய்தி போய் நிற்குமா என்றால் நிச்சயம் நிற்கும். இறுதி வரைக்கும் அந்த குழந்தை மறக்காது. சிறு குழந்தைகளாக இருக்கிற போது அவர்களுடைய காதில் என்ன விழுகிறதோ, அவர்களுடைய மனதில் என்ன பதிகிறதோ அதுதான் அவர்களுடைய இறுதி வரைக்கும் இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. மக்தபு மதரசாக்கள் எவ்வளவு பெரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மதரசாவின் மூலமாக பிள்ளைகள் கற்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அல்லாஹ் ரசூலை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓத கற்றுக்கொள்கிறார்கள், சூறாக்களினுடைய மனனங்களை செய்து கொள்கிறார்கள், ஹதீஸ்களை மனப்பாடம் செய்கிறார்கள், ஹதீஸ்களினுடைய பொருளை அவர்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்கிறார்கள், அதன்படி வாழ வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். தினந்தோறும் தொழுகிறோமா என்கிற அந்த அட்டவணை வீடுகளுக்கு கொடுத்து விடப்படுகிறது. பெற்றோர்கள் அதை கவனிக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலாவது அந்த குழந்தைகள் தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். நாளைக்கு அல்லாஹ்வுக்கு அவர்கள் பதில் சொல்வதற்கு இங்கிருந்தே அவர்கள் தயாராகிறார்கள். எவ்வளவு பெரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய மிக பெரும் சேவையாக ஆதாப், ஒழுக்கங்கள், பெற்றோர்களுக்கு எந்த முறைகளை நாம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், போதை தரக்கூடிய எந்த விஷயத்தை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு துஆ செய்ய வேண்டும் என்கிற எல்லா ஒழுக்கங்களையும் அவர்கள் மக்தபு மதரசாவின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மக்தபு மதரசா என்கிற போது தனியாக ஒரு ஆசிரியரை வைத்து நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வளமை என்பது இருக்கிறது. பள்ளிவாசலினுடைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு அருகே நாம் இருக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய வசதிகள் இருந்தாலும் கூட நாம் பள்ளிவாசலுக்கு நம்முடைய குழந்தைகளை அனுப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் பள்ளிவாசலுக்குள் வரக்கூடிய குழந்தைகள் பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. அது தனிப்பட்ட ஒரு ஆசிரியரை வைத்து சொல்லிக் கொடுக்கிற போது அந்த வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. செருப்பை எப்படி அணிய வேண்டும், எந்த காலில் முதலாவதாக போட வேண்டும், எப்படி கலத்த வேண்டும், செருப்பை கழட்டி விட்டு தூக்கி எறிந்துவிடக் கூடாது, அதை சரியான இடத்துல வைக்கணும் என்பதிலிருந்து பள்ளிவாசலுக்குள் வருகிற போது என்ன துவாவை ஓத வேண்டும், எந்த காலை முற்படுத்த வேண்டும், உள்ளே வருகிற போது கண்ணியமான ஆடையை உடுத்தியவர்களாக நாம் வர வேண்டும், சஃபிலே முன்னாலும் பின்னாலும் மாறி மாறி நிற்கக்கூடாது, சப்தத்தை எழுப்பக்கூடாது. இது போன்ற நல்லொழுக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள்.
கற்றுக்கொள்கிறார்கள், தன்னுடைய வாழ்வில் பின்பற்றுகிறார்கள். இன்றைக்கு கூட பெரியவர்களிலே, இளைஞர்களிலே அவர்கள் சரியாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கும். இன்றைக்கு பல பேர் நம்மிடத்திலே வயது முதிர்ந்தவர்களிடத்திலே கூட இந்த சில பழக்கங்களிலே குறைபாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். யார் சரியாக நடக்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் மக்தப் மதரசாவின் மூலமாகத்தான் அவர்கள் பண்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வதில் எந்த விதமான மிகையும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ ஆலிம்கள், ஹாஃபில்கள் அவர்கள் மக்தப் மதரசாவின் மூலமாக, உனக்கு மனப்பாட சக்தி இருக்கு, குர்ஆன் நல்லா ஓதுற, கிராத் ஓதுற, நீ ஹாஃபிஸ் ஆகலாம் என்று மக்தப் ஆசிரியர்களுடைய அந்த வார்த்தையை கேட்டு உடனே அந்த துறையை தேர்ந்தெடுத்து போனவர்கள், ஹாஃபில்கள், பெரும் பெரும் ஆலிம்கள் இன்றைக்கு தங்களுடைய வாக்குமூலத்தை தருகிறார்கள். என்னுடைய மக்தப் ஆசிரியர், அதனால தான் நான் இப்போ ஒரு பெரிய ஆலிமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ ஆலிம்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் என்பது வீடுகளில் ஒலிக்கப்பட வேண்டும் என்றால் பள்ளிவாசல்களுக்குள் அந்த குழந்தை அனுப்பப்பட்டு அதன் மூலமாக ஒழுக்க நெறிகளை கற்று அந்த குழந்தைகள் வளருகிற போது மார்க்கத்தில் பிணைப்புள்ளவர்களாக, உறுதியானவர்களாக அந்த குழந்தைகள் வாழ்கிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. சமூகத்திலே நற்பெயரை, தன் ஒழுக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை தாண்டி இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாவலர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டத்திற்கு வேதனை என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஹத்மம் மக்தியா என்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹத்மம் மக்தியான முடிவு செய்யப்பட்டது, அதுல மாற்றமே இல்லை என்பது பொருள். அப்படி ஒரு கூட்டம் வேதனை இறக்கப்பட வேண்டும் என்கிற முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த கூட்டத்தில் வேதனை என்பது தடுக்கப்படுகிறது. என்ன காரணத்தினால? அந்த ஊரில், அந்த கிராமத்தில், அந்த பகுதியில், அந்த மஹல்லாவில் ஓதக்கூடிய ஒரு சிறுவனுடைய குரலால். என்ன ஆயத்து? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனத்தை ஓதியதின் காரணத்தினால் அந்த கூட்டத்திற்குள் வர இருந்த அந்த வேதனை 40 வருடங்கள் தள்ளி போடப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் சொல்கிறோம், பல முசீபத்துகளுக்கு காரணமாக இன்றைக்கு மக்தப் மதரசாவினுடைய தளர்வுகள் இருக்கிறது. எந்த மஹல்லாவில் மக்தப் மதரசாக்கள் உறுதியாக இருக்கிறதோ அங்கே முசீபத்துகளை விட்டு உண்டான பாதுகாப்பும் நம்முடைய கண்ணுகளுக்கு தெரியாமல் இருக்கிறது என்கிற உண்மையை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. பல்வேறு மதரசாக்கள், பள்ளிவாசலினுடைய நிர்வாகம் அதை சரியாக நிர்வாகம் செய்கிறது என்பதை நாம் எப்படி முடிவு செய்ய வேண்டும்? தொழுகைகள் சரியாக நடக்கிறது என்பதெல்லாம் எல்லா நிர்வாகிகளும் செய்து விடுவார்கள். ஒரு மக்தப் மதரசாவை உறுதியாக நடத்துகிறார்கள் என்கிற சான்றிதழ் தான் உலகம் முழுக்க இருக்கிற நிர்வாகிகள் சரியாக செயல்படுகிறார்கள் என்பதற்குண்டான ஆதாரம். ஒரு இமாம் இருக்கிறார், சரியாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எப்படி நாம் உறுதி செய்ய முடியும்? தொலை வைக்கிறார், பயம், இது எல்லாரும் செய்துவிட முடியுமே. மக்தப் மதரசாவை உறுதியாக அவர் இருக்கிறார், எதிர்கால சமூகத்தை குறித்துண்டான கவலையில், குழந்தைகள் குறித்துண்டான மார்க்க கல்வியை அவர்கள் வளர்ப்பதற்குண்டான ஆர்வத்தில் இருக்கிறார் என்பதை வைத்துதான் அவர் சரியாக செயல்படுகிறார் என்பதை முடிவு செய்ய முடியும். இப்படித்தான் ஒரு மஹல்லாவில் குழந்தைகள் அவர்கள் எதிர்காலத்தில் எந்த காரணத்தை விட்டும், தீனுல் இஸ்லாத்தை விட்டும் வெளியே போக மாட்டார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என்றால் மக்தப் மதரசாவை வைத்துதான். ஒரு மிக பெரும் ஆலிம் குறிப்பிடுகிறார், சிந்தனைக்குரியது, எங்கே மக்தப் மதரசாக்கள் தளர்ந்து போகிறதோ அங்கே முர்த்தத்துகள் அதிகமாவார்கள், தீனை விட்டும் வெளியே போகக்கூடிய நபர்கள் அதிகமாவார்கள் என்கிற எச்சரிக்கை மிக முக்கியமானது. அது உண்மைத்தன்மை வாய்ந்தது என்பதை நம்முடைய மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகெங்கிலும் வாழக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாக ஆக்கிய புரிவானாக. அவர்கள் மார்க்கத்தில் பிடிமானம் உள்ளவர்களாக, அதவுகளோடு நல்லொழுக்கத்தோடு வாழக்கூடிய குழந்தைகளாக ஆக்கிய புரிவானாக. நம்முடைய இந்த பகுதியிலையும், பேக்காவிலையும், இந்த மஹல்லாவிலையும் பல்வேறு குழந்தைகள் வந்து ஓதுவதற்கும் மார்க்க சிந்தனையை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் உண்டான, தொடர்ந்து அவர்கள் கற்பதற்கு உண்டான வாய்ப்பையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.